ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 15 டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். ரீசன் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக். ஸோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஸ்டண்ட் வச்சு நல்லபடியாக திரும்பி வந்துட்டோம். ஸோ எல்லாம் காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, அன்னைக்கு என் பையன் கூட இருந்தான். அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகிடுச்சு. 60s 70s பிறந்திருக்கவங்க நிறைய பேருக்கு ஒரு ஓலோ புக் பண்ண தெரியாது. நான் பார்த்துருக்கேன். கார்ட்லேருந்து வித்ட்ராயல் பண்ண தெரியாது. இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் லேடிஸ்கிட்ட. ஏன்னா அப்போ அந்த 60s 70s பிறந்தவங்க எல்லாமே நிறைய பேர் வேலைக்கு போகலை. இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லா குழந்தைங்களும் வேலைக்கு போகுது. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ நம்ம மாதிரி ஏஜில் இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் அட்லீஸ்ட் 1-2 தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் அதெல்லாம் உதவும். அது அந்த டைமில் நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ எல்லாருக்கும் நான் அதை அட்வைஸ் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், கார்டில் எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மேட்டர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்றைக்கு இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி என் பையன் பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு லெவலில் நிறைய குழந்தைங்க US UKன்னு தான் செட்டில் ஆகிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸோட நிலைமையெல்லாம், பணம் எவ்வளவு தான் கையில் வச்சுருந்தாலும் உதவிக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் நல்லபடியாக பழகி வச்சுக்கோங்க. நிச்சயமாக என்றைக்காவது யாராவது நல்ல மனுஷத்தன்மையான ஆள்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரோடையும் நல்லா பழகி வச்சுக்கோங்க. அதுக்கு மெயின், நம்ம யாரோடையும் சண்டைகள் போடாமல் நல்லபடியாக இருந்தோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு செல்ஃபிஷ்ன்னு தான் வைங்களேன். அது செல்ஃபிஷாகவே நம்ம யோசித்தா கூட, உலகம் போர் அது இதுன்னு இருக்கிற டைமில் வீட்டிலேருந்தே இந்த நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பித்தா நமக்கும் நல்லது, பின்னாடி எல்லாருக்குமே நல்லது இல்லையா? ஸோ இந்த ஹெல்ப்பை மைண்டில் வச்சுக்கிட்டாவது சண்டை சச்சரவு இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட நல்லபடியாக பழகுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். இதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும். அதுதான் அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே பாடம். ஏன்னா எல்லார்கிட்டையும் நான் நல்லபடியாக பழகிருந்ததுனால உண்மைக்கே பை காட்ஸ் கிரேஸ் நிறைய பேரோட ஹெல்ப் அன்னைக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிச்சு. என் பையனும் கூட இருந்தான். கடகடன் எல்லாமே பண்ணிட்டோம், கூட்டிகிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறது, எல்லாரோடையும் நல்லா பழகுங்க. நிம்மதியான லைஃப் வேணும்னா விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்னதெல்லாம் பழகி வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டோ புக் பண்ணுறது, இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, அது என்ன, இது என்ன, பேங்க்கு மேட்ரு என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுவுமே தெரியாமையும் இருக்கக்கூடாது இல்லையா? இதெல்லாம் தான் நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை. அன்புடன் சாய். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.